வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் 16 நேச்சுரல் நம்பர்ஸோட ரேஞ்ச் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 16 இயலெண்கள்னா இயலெண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து. அப்போ வரிசையாக 2, 3 அப்படியே எது வரைக்கும் எழுதணும்? 16 வரைக்கும். ஓகே, ஏன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான். அப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் 16 நேச்சுரல் நம்பர்ஸோட ரேஞ்ச். ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா என்னது ஃப்ரெண்ட்ஸ்? வீச் ஃபார்முலா என்னது? அந்த டேட்டாவில் இருக்க லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ரெண்டையும் என்ன பண்ணும்? ஓகே, மைனஸ் பண்ணும். இந்த டேட்டாவில் பெரிய நம்பர் என்னது? 16. ஸோ ஸ்மால் நம்பர் என்னது? 1. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. அப்போ ஃபஸ்ட்டு 16 நேச்சுரல் நம்பர்ஸோட ரேஞ்ச் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? 15. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. போன கொஷினுக்கு இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? போன கொஷின் இயல் எண்கள், இங்கே ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள் கேட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 16 முழு எண்களோட வீச்சு. ஸோ ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 0, 1, 2 அப் டு எது வரைக்கும் எழுதணும்? 15 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இங்கே தான் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா 0வே ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்னு கவுண்ட் ஆயிருமா? அப்போ நீங்கள் 16 எடுக்கிறப்ப அது என்னவா மாறிடும்? 17 நம்பராக மாறிடும். அப்போ 0 ஃபர்ஸ்ட் நம்பர்னா லாஸ்ட் நம்பர் 16வது நம்பர் என்னவா இருக்கும்? 16th நம்பர் 15 தான். புரியுதுங்களா? ஹோல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த டேட்டாவோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 15. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 0. ரெண்டு மைனஸ் பண்ணுங்க, 15. இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பி 15 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 2 கொஷின் கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.